கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் குடும்ப நேர நிகழ்ச்சியிலே யோவான் ஸ்நானகனின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். இவனுடைய தாய் எலிசபெத், தகப்பன் சகரியா ஆகிய இருவருமே ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு அற்புதமான ஒரு தம்பதிக்கு மகனாக இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய முதலாவது வேலை இந்த நற்செய்தி பணி, சுவிசேஷ வேலை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவனுடைய துவக்கமே எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகளை எல்கேஜி, யூகேஜி, டிகிரி எல்லாம் முடிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கன உலகிலே பெற்றோர்கள் அப்பயே மிதக்க ஆரம்பிப்பார்கள். இந்த யோவான் ஸ்நானனுடைய குடும்பம் ஒரு ஆசாரிய குடும்பம், கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய ஒரு குடும்பம். தொடர்ந்து அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். வெகு நாட்களுக்கு அப்புறமாக அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்திலே வளர்க்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்று பாருங்கள். அவன் தேவ சமூகத்திலே வளர்க்கப்பட்டான். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம், இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவனுடைய சாப்பாடு. வனாந்தரத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஒட்டக மயிரை தரித்த உடையை தரித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு வஸ்திரம், வெட்டுக்கிளியும் காட்டு தேர்ந்தான் ஆகாரம். அங்கே யோர்தான் நதியை பருகி வந்திருப்பான். அவன் கர்த்தருக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு உத்தம ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான் என்று நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அநேகர் தனக்காக அது வேண்டும் இது வேண்டும் என்று அப்படியே குவிக்க ஆரம்பிக்கிறார்கள். இவன் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முன் அறிவித்தவன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் செய்தவன். இதோ அவனுடைய வருகையை அநேகர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவனை பற்றி சொல்லும்போது ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 5லிருந்து 6 வசனங்கள்,
அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் யோவான் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எருசலேம் நகரத்தார் முழுவதுமாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. யூதேயா தேசத்தார் அனைவரும் என்று வசனம் சொல்லுகிறது. யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திலே போனார்கள். அப்பொழுது எவ்வளவு திரளான ஜனங்கள் யோவானிடத்திலே போய் ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்கள் என்று பாருங்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன், வழியை ஆயத்தம் செய்யும்படியாக அனுப்பப்பட்டவன். அந்நாட்களிலே ராஜா வருகிறார் வருகிறார் என்றால் ராஜா வருவதற்கு முன்பதாக ஒரு சத்தம் எழும்ப ஆரம்பிக்கும். ஆரவாரம் அங்கே உண்டாகும். எக்காலங்களை ஊதுவார்கள், ராஜா வருகிறார் வருகிறார் என்று சொல்லி. அந்த விதமாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற ஒரு முன் அறிவிப்பை இந்த தீர்க்கதரிசி, உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசி, யோவானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியின் இடத்திலே அனைவரும் போய் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இரண்டாவது இவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்டவன். யோவான் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். There was a man sent from God whose name was John. தேவனால் அனுப்பப்பட்டவன். இன்னைக்கு அநேகர் சுயமாக ஊழியங்களுக்கு தங்களை அர்ப்பணம் செய்கிறார்கள், விருப்பத்தோடு செய்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அப்படி அல்ல. தேவனே அவனை தேர்வு செய்தார், தேவனே அவனை அனுப்பினார் என்று வசனத்திலே பார்க்கிறோம். அனுப்பப்பட்டவன், அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அதே போல இவனும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப அனுப்பப்பட்டவன் என்றால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை குறித்து நாம் பின்பதாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 11:10க்கு நாம் வரும்போது, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுரைத்திருந்தார். அந்தபடியாக முன்னுரைக்கப்பட்டவன் இவன்தான். நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று தேவன் சொன்னார். தூதன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே தூதர்களாக இருக்கிறார்கள், மெசஞ்சர்ஸ். அப்போ ஒரு ஏஞ்சலை போல தேவன் அவர்களை அனுப்புகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வேத வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக போதிக்கிறது. மேலும் யோவான் 1வது அதிகாரம் 23வது வசனம், அவன் கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஏற்கனவே முன்னே ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டபடியாக அந்த வழியை செவை பண்ணக்கூடியவன், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். அந்த வேலையை அவன் ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நடந்து விடுவதல்ல. தேவன் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறார், முன்குறிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வானம் பூமி சகலத்தையும் உண்டு பண்ணினவர், அதில் உள்ள ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை அவர் அறிகிறார். அவங்க இஷ்டத்துக்கு போட்டோம், அவங்க இஷ்டத்துக்கு வரட்டும் என்று தேவன் விட்டு விடுவதில்லை.
எந்த ஒரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வேணாலும் போட்டோம், எப்படி வேணாலும் வரட்டும், ஆடு மாடுகளைப் போல தொழுவத்திலே அடைப்பதைப் போல அவர்களை அடைத்து விடுவோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? இல்லையே. ஒரு பெற்றோர் தான் பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் கனவு காணுகிறார், அந்தபடியாக வழிநடத்துகிறார். உலக பெற்றோர்கள் அப்படி இருக்கும்போது உன்னதமான தேவன் நம்ம எல்லாம் உண்டு பண்ணினவர், அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார் அல்லவா ஜனங்களை ரட்சிப்பதற்கு. அதற்காகவே இஸ்ரவேல் மத்தியிலே ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசனை கொண்டு அன்றே சொல்லியிருந்தார். அந்தபடியாக இவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருந்தான் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். மார்க் 6:20 நாம் பார்க்கும்போது ஏரோது ராஜா அவனுடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தானா. ஒரு ராஜாவே யோவான் ஸ்நானனுடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்திருக்கிறான் என்றால் அப்ப எந்த அளவுக்கு இந்த யோவான் ஸ்நானனுக்கு அவர் செவி கொடுத்திருப்பார் அந்த ஏரோது ராஜா. மார்க் 6:20 நாம் வாசிக்கிறோம். அது என்னென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். விருப்பத்தோடே சொல்லை கேட்டு வந்தானா. அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக தன்னுடைய ராஜ்ய பாரத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஏரோது. ஒரு ராஜாவே அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் என்றால் ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி என்று அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆனால் இதே ஏரோதோ அவனுடைய தலையை வாங்குவதற்கு காரணமாக பின்பதாக அமைகிறார். அதை நம்ம பின்னாடி தியானிக்க இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 11:11 நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சபையிலே முந்தினோர் பிந்தினோரை பார்க்கிறோம், சிறியோர் பெரியோரை பார்க்கிறோம். இந்த சபையிலே ஒரு சிறிய ஒரு நபர் இருந்தாலும் சரி, அதாவது அற்பமாக எண்ணப்பட்டவர், அவர் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறார் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்கள் நானும் யோவான் ஸ்நானனுக்கு ஈக்குவலாக வர முடியுமா? ஆனால் கர்த்தருடைய சபையிலே நீங்கள் ஒரு சிறியவராக இருந்தாலும் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவராக இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய சபையில் இருப்பது எத்தனை ஆசீர்வாதமான காரியம். இன்றைக்கு அநேகர் சபையை விட்டு லேசாக போயிடுறாங்க. என்ன பெரிய சபை, என்னத்தை கண்டோம், இத்தனை வருடங்களாக இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை என்று உலக பிரகாரமான காரியங்களை நாடி வழி விலகி போய்விடுகிறார்கள். அதாவது காட்டி கொடுத்த யூதாசை போலவும் பொருளாசையிலே மயங்கி போன அநேக ஊழியக்காரர்களைப் போலவும் பின்மாற்றமாகி போய்விடுகிறார்கள். கர்த்தர் இங்கே சொல்லும்போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுப்பினதே கிடையாது, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன், பரலோக ராஜ்யம் என்பது அவருடைய சபை, அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரிய ஆளாயிடலாம். அப்ப கர்த்தருடைய சபையில் இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்பதை எண்ணி பாருங்கள். மத்தேயு 11:12 வாசிக்கும் போது, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். உண்மை அதுதானே? ஏன் எங்களுக்கு சொல்றீங்க சுவிசேஷத்தை? ஏன் பலவந்தம் பண்ணுகிறீங்க? நாங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளலையே, ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? என்ன செய்வது? உண்மையான ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு வெளியே வந்து விட்டீர்கள். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், உங்களை அவர் சேர்த்துக்கொள்ள மனதாக இருக்கிறார். மனம் திரும்பின மைந்தனை போல நீங்கள் எப்படியாவது மனம் மாறி அவர் இடத்துல நல்மனம் பொருந்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செய்தியை ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள். எனவே பலவந்தம் பண்ணுவதைப் போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. ஆனால் உண்மையிலே அந்த காரியத்தை எடுத்துரைக்கும் போது அதை சிலர் பற்றி கொள்ளுகிறார்கள், அந்த விதமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்.
அன்பானவர்களே, அவ்வப்போது வந்து நம்மை தொந்தரவு செய்கிறது என்று எண்ணி விடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. அதை நீங்கள் முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீங்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க, அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக அதிகம். மத்தேயு 11:13 நாம் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. அதோடு நின்று போனது. ஏனென்றால் அதுக்கப்புறமாக புதிதான பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் வரைக்கும் தான் அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. யோவானுக்கு அப்புறம் இல்லை என்று நம்ம பார்க்குறோம். அதோடு அந்த காலங்கள் முடிந்து போகிறது. நியாயப்பிரமாணத்தினுடைய காலங்கள் முற்று பெறுகிறது. அதுக்கப்புறமாக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்துக்குள்ளாக வருகிறோம். இதே யோவான் ஸ்நானகனே இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது அவனுடைய சீஷர்கள் இயேசுவை பற்றி கொண்டார்கள். யோவான் ஸ்நானகனே அவர்களே இயேசுவின் இடத்திலே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். என்னிலும் வல்லவர் என்று யோவான் ஸ்நானகன் அங்கே குறிப்பிடுகிறார். அவருடைய ஓட்டம் முடிகிறது, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர் என்ற ஒரு காரியத்தை அவன் எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் என்ன நினைத்தார்கள்? இவன் எலியா அல்ல என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று சொல்கிறார். மத்தேயு 11:14 நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். இவன்தான் எலியா என்று சொல்கிறார். எலியாவை அநேகர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இவன் தான் வரக்கூடிய எலியா என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் எலியா அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோகத்திற்கு. அவர் மீண்டும் வரவில்லை. ஆனால் மனுஷகுமாரன் தான் ஏறி இறங்கினவர். யாரும் அப்படியே ஒருவருமே போனதில்லை. ஏறி இறங்கினவர்களே முதலாவது இருப்பவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எலியா இவன் தான் என்று அங்கே உணர்த்துகிறார். நான்காவது, இவனுக்கு குடும்பம் கர்த்தருடைய ராஜ்யமே. தாய் தகப்பன் எலிசபெத்து, சகரியா. இவனுக்கு குடும்பம் என்று மற்றதில் எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. தாய் தகப்பனை தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய ராஜ்யமே அவனுக்கு குடும்பமாக இருந்தது. போஜன பானம் பண்ணாதவனாக அவன் வந்தான், ஒரு தீர்க்கதரிசி. அதுவும் தேவனுடைய செயலாக இருக்கிறது. மத்தேயு 11:18 எப்படி எனில் யோவான் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். சாப்பிட்டா போஜன பிரியன்னு சொல்றாங்க, சாப்பிடலைன்னா பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க யூத ஜனங்கள். அவன் போஜன பானம் பண்ணாதவனாக, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேன் தான் அவனுடைய ஆகாரம், மற்ற ஆகாரமே அவன் சாப்பிட்டது. அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதனால அவனை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறது, அதனால தான் இவன் இப்படி சாப்பிடுகிறான் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவன் உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைத்தான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்படி தான் சொன்னார்கள். இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளிவிட்டு அவர்கள் பைத்தியக்காரர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை இந்த பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கத்தினால்தான் விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அந்த பைத்தியமான வசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுங்கள், அதை பைத்தியமாக எண்ணாதிருங்கள். அப்படி எண்ணினவர்கள் எல்லாமே வீணாக போனார்கள். யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. யோவான் 10:41 அநேகர் அவனிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். யோவான் சொல்றது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது, இயேசுவை பற்றி சொல்றது எல்லாமே சரியா இருக்கிறது. ஆனால் இயேசு அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார், யோவான் ஒரு அற்புதமே செய்யவில்லையே. இன்னைக்கு அற்புதம் அடையாளங்கள் என்று ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது. அற்புதம் நடந்தால் தான் அது சபை, அற்புதம் செய்தால் தான் அவன் ஊழியக்காரன், இல்லைன்னா அவன் ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லிடுறாங்க.
யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி. அவனை பார்க்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு ஸ்திரீயின் இடத்துல எவனுமே பிறக்கலை. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை ஒரு அற்புதமும் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அற்புதம் செய்தால் தான் அவன் ஊழியக்காரனா? அவன் செய்யலைன்னா அவன் ஊழியக்காரன் அல்லவா? அவன் ஊழியக்காரன் இல்லையா? அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியக்காரன் இல்லையா? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். மறந்து போகாதீர்கள். இயேசுவே அவனை பாராட்டுகிறார், பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். ஆக அற்புத அடையாளங்கள் ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டது. அது கர்த்தராலே ஆயிற்று. அவர்தான் அநேகருக்கு அந்த அற்புத சக்தியை கொடுத்தார், அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அவரும் செய்தார். எல்லாரும் அல்ல, நாம் வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். அற்புதங்களை பார்த்து தான் விசுவாசிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. தோமாவை பார்த்து சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாது விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க? கண்டு விசுவாசிக்க போகிறீங்களா, காணாமல் விசுவாசிக்க போகிறீர்களா? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:25 நாம் வரும்போது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவரல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அந்த பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொல்கிறான். இப்போ எப்படி அவன் தன்னை தாழ்த்தி பேசியிருக்கிறான் என்று பாருங்கள். என்னை யார் நினைக்கிறீங்க? நான் அவர் அல்ல என்று வெளிப்படையாக சொல்லுகிறான். அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு காரியம் பாருங்க. தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது இந்த வார்த்தையை சொன்னான். முடிய போகிறது அவனுடைய டியூட்டி. இயேசுவின் இடத்துல எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறான். அந்த பணிவிடை ஓட்டத்தை முடிக்க போகிறான். இந்த வார்த்தையை சொல்லுகிறான். யோவான் 1 அதிகாரம் 29-30 வசனங்கள். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இயேசுவை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான். அன்பான சகோதரி சகோதரியே, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை யோவான் அடையாளம் காட்டிவிட்டு கடந்து சென்றான். அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்லுகிறான். அவர் இயேசுதான். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இவனுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் சிரச்சேதம் செய்யப்பட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 28-29 வசனங்கள். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளந்தில் கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். உன்னதமான ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த ஏரோதினாலே இந்த காரியம் நடந்தது. ஏரோது அவனுக்கு பயந்து அவனுடைய வார்த்தைகளை மதித்து வந்தான், அவனுடைய சொல்லை கேட்டு வந்தான். ஆனால் ஏரோதியாளின் நிமித்தமாக யோவான் ஸ்நானனுடைய தலை சிரச்சேதம் செய்யப்பட்டது. நீ அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொல்லியிருந்தான். இதற்காக அவனுக்கு கிடைத்த பரிசு அவனுடைய தலை போனது. உண்மையை சொன்னால் யாருக்குமே எரிச்சல் தான் வரும். அங்கே யோவான் ஸ்நானனுடைய தலை போனது. அவனுடைய சீஷர்கள் வந்து அவனுடைய உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே வைத்தார்கள் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சத்தியத்திற்காக அவன் மரித்தவன் யோவான் ஸ்நானகன். அதை குறித்து அவன் பயப்படவில்லை, அச்சப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கேள்விப்பட்டார். எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். அவருடைய தலையை இயேசு கிறிஸ்து ஒட்ட வைத்திருக்க முடியும், ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அவன் இப்படியாக மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இவரே சிலுவையிலே மரிக்கப் போகிறார், அதுவும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தவர், அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. நீங்கள் நானும் நினைக்கலாம், இவ்வளவு அற்புதம் செய்கிறாரே, ஏன் நமக்கு இத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அத்தனை பாடுகளையும் பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் எதிர்த்து நின்று போரிட வேண்டும். அந்த பலனை வல்லமையை பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, நமக்கான பாடம் என்ன? யோவான் ஸ்நானன் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase, but I must decrease. அவர் தான் பெருகணும் என் வாழ்க்கையில், நான் சிறுக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? அவரு ஏழ்மையாக வந்தார், மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய காரியங்களை நாம் எப்படி உயர்த்து கொண்டு வருகிறோம்? அவர் பெருக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மேலான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் சிறுக வேண்டும். ஏனென்றால் என்னில் வாழக்கூடிய இயேசு மகிமைப்பட வேண்டும். என்னுடைய நாமம் அல்ல, என்னுடைய பேர் பிரஸ்தாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். யோவான் ஸ்நானகன் அதை சிறப்பாக செய்தார். தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எனவே அவர் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டார். இயேசுவை பார்த்து கையை காண்பித்து விட்டார். யோவானுடைய சீஷர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதே போல நீங்களும் நானும் இயேசுவை நாம் கரம் நீட்டி காண்பிக்க வேண்டும். அவரிடத்துல போங்கள். உங்களிடத்துல ஒருத்தர் பணத்துக்கு வர்றாரு, நான் உனக்கு தர்றேன், பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் கவலையப்படாத, சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் இடத்துல போங்க, அவர் தான் கொடுப்பார். அவர் தான் எனக்கும் கொடுத்தார், உங்களுக்கும் நிச்சயமாக கொடுப்பார். அப்படி ஜனங்களை வழி நடத்துங்க. நீங்களே எல்லாம் செய்து நீங்க எஜமானாக மாறாதிருங்கள். தேவனை நோக்கி வழி நடத்துங்கள். அந்த வேலையை யோவான் ஸ்நானகன் செய்தார். யோவான் 3:31 உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அது உண்மையான வார்த்தைகள் அல்லவா? உன்னதத்திலிருந்து வருகிறவர் உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் அவர் தான் மேலானவர், இயேசு. நாமெல்லாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள், இந்த மண்ணிலிருந்து வந்தவர்கள், பூமியின் தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். பூமிக்கு அடுத்தவைகளை பேசுவோம். அதுதான் நமக்கு தெரியும். வான மண்டலங்கள் என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? பரலோகத்தில் என்ன நடக்குது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு செவி கொடுங்கள். யோவான் 3வது அதிகாரம் 35-36 வசனங்கள். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் இயேசுவினிடத்திலே அன்பாக இருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவனுடைய கோபம் அவன் மேலே நிற்கும். குமாரனிடத்தில் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்க ஜீவனை உடையவர்களாக இருக்கிறாங்க, நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. அவனே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவனை பார்க்கலும் நீங்களும் நானும் பெரியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது? கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருக்கும் போது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் யோவான் ஸ்நானகனை குறித்து நாங்கள் அதிகமாக தியானித்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் தன்னுடைய ஓட்டத்தை சிறப்பாக முடித்து அவன் கடந்து சென்றதைப் போல நாங்களும் இயேசுவை எல்லோருக்கும் காண்பித்து அவர் மூலமாக கிடைக்கிறதான ரட்சிப்பை நாங்கள் பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து தொடர்ந்து உடைய சத்தியத்திற்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ உதவி புரிந்தல வேண்டுமாய்
நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். May God bless you all.